ஹாய் guys, நம்ம இதுக்கு முன்னாடி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணோம். இந்த வீடியோவில் ADO.NET கான்செப்ட் பார்க்க போகிறோம். நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். யூஸ் ADO.NET to store user details in a database and display all registered users using a grid view control. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோலையே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணால் என்ன நடக்கணும்னு சொல்லி நம்ம எழுதலை. அந்த விஷயத்தை சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுன்றதையும் ADO.NET கான்செப்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். அந்த டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதையும் அண்ட் நம்ம அப்ளிகேஷனில் கிரிட் வியூ கண்ட்ரோல் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த பேஜில் தான், அதாவது இந்த லாகின் பேஜில் தான் விட்டுருந்தோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட டிஃபால்ட் ASP.x ஃபைல் போய்க்கிறேன். ஏன்னா நம்ம அதில் தான் நம்மளோட தேர்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்னோட டூல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டூல் பாக்ஸில் நான் இப்போ என்ன போகணும் அப்படின்னா, டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். டேட்டாஸ் எல்லாம் ஷோ பண்ணுறதுக்காக இதில் நான் கிரிட் வியூவை நான் எடுத்து என்னோட பேஜில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். கிரிட் வியூ போட்டாலே நம்மளுக்கு நம்மளோட பேஜில் கிரிட் வியூ லோட் ஆயிரும். இப்போ நான் கிரிட் வியூ போட்டுட்டேன். நம்மளுக்கு ஆல்ரெடி டேட்டா பேஸ் இருக்கணும். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். சர்வீஸ் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, இந்த சர்வீஸ் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு சில ஐட்டம்லாம் நம்மளோட ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், டெஸ்ட், டீம் எக்ஸ்ப்ளோரர், சர்வீஸ் எக்ஸ்ப்ளோரர், இது மாதிரி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹைட் ஆயிடுச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ சர்வீஸ் எக்ஸ்ப்ளோரர் எனக்கு இங்கே இருக்குது. இதில் இங்கே டேட்டா கனெக்ஷன் ஒன்று இருக்குதா, இதை நான் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட் நியூ SQL சர்வர் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ என்னோட சிஸ்டமில் SQL சர்வர் கிடையாது. அதனால் நான் இந்த SQL சர்வர் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம லேபில் SQL சர்வர் தான் இருக்கும். அப்போ SQL சர்வரில் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். SQL சர்வர் அப்படின்ற இதை நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சர்வர் நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சர்வர்ஸ்ன்னு சொல்லி போட்டு இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னது, லேப்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, ஐடி இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட லேபில் நம்மளுக்கு S1-R1 அந்த மாதிரி இருக்கும், S1-R2 அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடி இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு எல்லாமே கேபிட்டலில் LAPTOP-LNQ0676G அப்படின்னு இருக்கு. இதை நான் அப்படியே டைப் பண்ணிக்கணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நம்மளோட SQL சர்வர் நம்மளோட சிஸ்டம்லேயோ நம்ம SQL சர்வர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். நம்மளோட லேபை பொறுத்த வரைக்கும் SQL சர்வர் நம்மளோட சிஸ்டம்லேயே இருக்கும். நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாருக்கும் சேம் தான். SAன்னு போடணும். அண்டு இதில் ரூட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ரூட் இது ஸ்மால் கேஸா இல்லை கேபிட்டல் கேஸான்னு சரியான ஞாபகம் இல்லை. நீங்கள் லேபில் ஸ்மால் கேஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கேபிட்டல் கேஸ்லேயும் அப்பர் கேஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். காலேஜ். ஓகே, இப்போ என்னோட சிஸ்டமில் SQL சர்வர் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே ஓகே கொடுத்தோன்னே எனக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிரும். ஆனால் என்னோடதில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு போகிறேன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் போகிறேன். ./SQL Express இதை கட்டாயமாக கொடுக்கணும். இந்த கீவேர்டு, இந்த SQL Express கொடுத்தா தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். டாட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் இருக்கணும், SQL Expressன்னு சொல்லி கொடுக்கணும். இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட சிஸ்டமில் SQL சர்வர் இல்லை, நீங்கள் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் போகிற அப்போ மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்படி கிரியேட் பண்ணாலும் சேம் டேட்டாபேஸ் தான் கிரியேட் ஆகும். SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாலும் சேம் டேட்டாபேஸ் தான் கிரியேட் ஆகும். நம்ம லேப்லனா இந்த செகண்ட் மெத்தட் போவோம். நீங்கள் அதுக்கான வழியை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோன்னே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த டேட்டா பேஸ் இருக்கு போல். நான் இப்போ புதுசாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் ஸ்கூல்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்கூல்னு வச்சுக்கிறேன். கிரியேட் பண்ண எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா?
கிரியேட் ஆனோன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் இருக்கும். ஒருவேளை ஆகலை இல்லை சரியாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணது கனெக்ஷனில் இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு இன்ட் மார்க் இருக்கும், சின்னதாக ஒரு இன்ட் மார்க் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நான் இந்த டேட்டா பேஸை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பெருசாக. இதில் வந்து நம்மளுக்கு டேபிள்ஸ் போகிறோம். டேபிள்ஸில் இது வரைக்கும் நம்மளுக்கு டேபிள் இல்லை. அப்போனா நம்ம டேபிள் ஃபஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஆட் நியூ டேபிள் போட்டு நம்மளுக்கு அதில் என்னென்ன காலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக 3 காலம் மட்டும் கொடுத்துக்கலாம். யூசர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேம் இருக்குமா, AME எல்லாமே ஸ்மால் கொடுத்துக்கிறேன், நேம். ஓகே, அப்புறமேட்டு அது என்ன டேட்டா டைப், வேர்கேரில் தான் நம்மளால் ஸ்ட்ரிங்லாம் சேவ் பண்ண முடியும், அதனால வேர்கேர். அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஏஜ்ன்னு இருக்குமா, ஏஜ்ன்றது நான் இன்டிஜர் கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளோட லேப்காக சிம்பிளாக முடிக்கணுன்றக்காக நான் வேர்கேர் கொடுத்துக்கிறேன். ஏன் வேர்கேர் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து நம்ம லாகின் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து யூசர்கிட்ட வாங்கும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வாங்குவோம். அதை ஸ்ட்ரிங்காக ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம். அதை நம்ம இன்டிஜராக மாற்றினா அதுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம சிம்பிளாக முடிக்கிறதுக்காக இங்கே வேர்கேர் போட்டுக்கிறோம். எல்லாத்துக்கும் வேர்கேர் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் வந்து பிளட் குரூப் வச்சுக்கிறேன். பிளட் குரூப்பை ஷார்ட்டாக பிஜின்னு வச்சுக்கிறேன். அதோட இதுவும் வேர்கேர் தான். வேர்கேரில் வந்து நான் பிளட் குரூப் மோஸ்ட்லி 2 இதில் கொடுத்துருவாங்கல்ல, 2ல் 5 வச்சுக்கிறேன். ஒரு சிலது வந்து ஏபி பாசிட்டிவ் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏஜும் வந்து 1 டிஜிட்டில் இல்லை 2 டிஜிட்டில் கொடுத்துருவாங்க. 2 டிஜிட் தான் மேக்ஸிமம், நல்லா 2 கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஒரு 25 போதும், 25 லெட்டர் தான் இருக்கும், அதனால் 25 கொடுத்துக்கிறேன். கடைசியாக வந்து ரெஜிஸ்டர் நம்பர், அதை வந்து ஆர்ஜின்னு கொடுத்துக்கிறேன். ஆர்ஜி அதுவும் வந்து வேர்கேர் தான். வேர்கேர் HAR வேர்கேர். நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு 10 டிஜிட் வரும்னு வச்சுக்கலாம், 10 டிஜிட். இப்போ அலோ நல் அப்படின்னா நம்ம வந்து இதை எம்டியாக விட்டுலாம். இந்த காலத்தை எம்டியாக விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயமாக ரெஜிஸ்டரை வந்து எம்டியாக விடக்கூடாது நம்மளோட அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். அதனால் நான் வந்து அதை அலோ நல்ன்ற ஆப்ஷனை அன்ஏபிள் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி நேமுன்றது ஒரு கட்டாயமான க்ரைட்டீரியா, அதனால் எனக்கு இது கொடுக்கணும்னு தோணுது. கட்டாயமாக இது ரெண்டும் என்னோட ஆப்பில் இருக்குன்னு தோணுது, அதனால் இது ரெண்டுத்தையும் நான் அன்ஏபிள் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ இந்த நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் கட்டாயமாக கொடுக்கணும். ஏஜ் பிளட் குரூப் கொடுக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்மளோட டேபிளுக்கான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டேபிளை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் சேவ் பண்ணோம்னா டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்னு வரும். நான் வந்து யூசர்ஸ்னு வச்சுக்கிறேன், யூசர்ஸ். ஓகே, யூசர்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ சேவ்னு கொடுத்தோன்னே எனக்கு யூசர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து கொடுத்துட்டு ஓப்பன் இல்லை டேபிள் டெஃபினிஷன் ஷோ டேபிள் டேட்டா அப்படின்னு கொடுத்தேன்னா டேபிளோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். நம்ம லேபில் வந்து டேட்டா என்டர் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ இதில் நான் நேமுக்கு வேல்யூ கொடுக்கணும், ஏஜ் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இப்போதைக்கு ஏகே, ஏஜ் வந்து 18, பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவ், ரெஜிஸ்டர் நம்பர் 23 UCS 115 கொடுக்குறேன். ஓகே, இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து மெசேஜ் காட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு செல் செலக்ட் பண்ணால் அந்த மெசேஜ்லாம் போயிடும். எரர் இல்லாட்டி அந்த மெசேஜ் போயிடும். நான் இப்போதைக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டா பேஸ் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், டேபிளில் வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ரோ தான் என்டர் பண்ணியிருக்கேன். நம்மளோட டேட்டா பேஸ்க்கான ஒர்க் எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வருவோம். அப்ளிகேஷனாக இந்த டிஃபால்ட் ASP ஃபைல் இதில் தான் நம்ம 3rd ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் கிரிட் வியூ இருக்குது. கிரிட் வியூவில் இங்கே மேலே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணணும். டேட்டா சோர்ஸ் இது வரைக்கும் இல்லைனால நியூ டேட்டா சோர்ஸ் கொடுக்குறேன். நம்ம SQL டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நான் இங்கே SQLன்றதை சூஸ் பண்ணுறேன். நம்ம வேணா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுத்துக்கலாம், இல்லை இப்போதைக்கு நான் இப்படி ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் என்ன டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண ஒன்று இருக்குது. இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணது ஸ்கூல் அப்படின்றத கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால் நான் ஸ்கூல்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து இது நம்ம எதுவுமே பண்ண நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த வேல்யூஸ்லாம் செலக்ட் பண்ணணும் சூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணலாம், இல்லை எல்லாமே சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் நேம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் ஷோ ஆகுதான்னு பாருங்கள். எல்லாமே ஷோ ஆகுது. நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டேட்டா சோர்ஸே ஆட் பண்ணிட்டோம். நம்ம இந்த கிரிட் வியூக்கு நம்ம ஏதாவது ஸ்டைல் கொடுக்கணும்னா ஆட்டோ ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது கிளாசிக்கான லுக்கு ஏதாவது கொடுத்துக்கலாம், கலர்ஃபுல் ப்ளே. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். 3rd ப்ரோக்ராமுக்கான எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஆனால் நம்மளுக்கு இங்கே டேட்டா ஷோ ஆகலே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கிரிட் வியூவில் நம்மளோட ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இங்கே அப்ளிகேஷனில் ஷோ ஆகுது, நம்ம அவுட்புட் தான் ஷோ ஆகும். நான் ரன் பண்ணுறேன், ரன் ஆகுது, டேட்டா செட் வந்து ஃபெச் ஆகிடுச்சு அந்த டிசைனில். அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து இதுக்கப்புறம் லே அவுட் பண்ணுறது
அனிமேட் பண்ணுறதா அது உங்களோட திறமை. நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஷேப் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ தேர்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக முடிஞ்சுச்சு. இப்போ நம்மளை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ப்ரோக்ராமுக்கு போகிறோம். செகண்ட் ப்ரோக்ராம்னா லாகின் பேஜில் சப்மிட் அப்படின்னு அவங்க கொடுத்த உடனே இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம கோட் பிகின் ஃபைல் எழுதுவோம், சிஎஸ்எஸ் ஃபைல். இந்த செக்ஷனோட வீடியோ, அதாவது இதுக்கான லாஜிக்கான அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் லாங் வீடியோ ஆயிடுச்சு, அதனால அதை தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.